ப்ரோ சும்மா வெறுப்பேத்தி கிடக்காதப்பா. நான் புதுசாக ஒரு கம்பெனி சேர்ந்துக்கிறாங்க சிப்கார்ட்ல. நான் போய் வேலைக்கு சேர போறேன். எனக்கு இந்த திருட்டு பொழப்பே வேணாம். என்னது திருட்டு பொழப்பே வேண்டாமா? நம்ம எப்போ ஆட்டை போட்டு தான் பொழைச்சிக்கிறோம். இன்னைக்கே ஆட்டை போட்டே தான் பொழைக்கிறோம். அதுக்கு எவனாச்சும் மாட்டுவா? அது உன் காலத்துல, என் காலத்துல அதெல்லாம் செட் இன்னைக்கு ஒன்று மாட்டுமாவனே, ஏன் அவசரப்படுற? அங்க வார ஒரு பிளாட் ஒன்று தெரியுது வாரு, அதை விற்கிறோம், நம்ம செலவுக்கு தேத்துறோம். அதுக்கு ஒருத்தன் மாட்டுவா, கவலைப்படாதவா. நாடா இது புதுசா மண்ணு கொட்டிலாம் வச்சுக்கிறானுங்க, பிளாட் போட்டுக்கிறானுங்க. யார் விட்டு இடத்த யார் தேர்த்து இன்னும் இடத்த பார்த்து பேசிக்கிறானுங்களே. ஒருவேளை அவனுங்களுக்கு தான் இருக்குமோ? வச்சுக்கிற காசுக்கு இந்த இடத்த பேச்சு முடிச்சிட வேண்டியதுதான். ஏன்பா ஏய், அவர் எங்க அப்பா உன் அப்பான்றா? ஏன்பா அதை சொல்ல வரலப்பா. ஏ முட்டா பையன் மகனே, கம்முன்னு அவர் என்ன கூப்பிடுறாரு. என்னப்பா தம்பியே, என்ன வேணும்? இடம் உங்களுக்கா? ஆமா எங்களுக்கா. டேய் எப்பா, எவனோ மண்ணை கொட்டி போட்டான், அதுல மண்ணை போட்டு விற்கிறான். அந்த மூளை கட்டவா அப்படித்தான் பேசிட்டு இருப்பா. அந்த இடத்த 1 லட்ச ரூபாய்க்கு பேசிட்டு போயிட்டா. வர்றேன்னா அதுதான் ஆளை காணா, அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிற. நீ அந்த ரேட்டை கொடுத்தீங்கன்னா உனக்கு கொடுக்குற. எப்படி சௌரியா? இடத்துக்கு ஏட்டாச்சு மண்ணும் கொட்டி வச்சாச்சு, நீ அப்படியே மனக்காட்டுல நீயே முடிவு பண்ணிக்கும். இப்போதான் மண்ணு போட்டீங்களா? இடம் நல்லா தான் இருக்குது. இப்படின்னு தெரிஞ்சு இந்த 3 லட்ச ரூபாய் கையோடு எடுத்துன்னு வந்திருப்பேன். ஏன்பா 2 லட்ச ரூபாய் தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். மீதி 1 லட்ச ரூபாய் அப்புறமா வாங்கிக்கிறீங்களா? இன்னும் மவனே காசை வாங்கிடலாமா? வாங்கி நாமத்தை போட்டுரு. போட்டுடலாம். என்ன அவன் புள்ள நாமத்தை போட்டுடலான்றான். வந்ததுலேருந்து இடக்கு மடுக்கா போச்சுங்கிறானா? ஐயோ உளறிடுச்சு தம்பி. நாங்கள் பெருமாளை கும்பிட்றவங்க. காசை வாங்கி முதல்ல போய் பெருமாளுக்கு நாமத்தை போட்டு கும்பிடலான்னு சொல்கிறான். இதே போய் தப்பாக எடுத்துக்காது தம்பி. சின்ன பையன், அவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன். சரி அப்போ இருந்தாங்க காசு 2 லட்ச ரூபாய் இருக்குது. பாக்கி 1 லட்சம் நாளைக்கு கொடுத்துட்றேன். சரி இன்னும் போய் நீயே வீட்டை கட்டி கடை கட்டி சந்தோஷமா இருப்போ. வாமாவனே நமக்கு ஏன்பா பத்திரம்லாம்? பத்திரமா? நீ வீடு கட்டு, அப்புறம் பத்திரத்தை நீ பார்த்துக்கலாம். வீடு கட்டு, நீ பத்திரமா இருக்கிறியான்னு பார்ப்போம். ஏய் நாயா 3 days later. ஏமா நில்லுமா. உங்க வீட்டுக்காரனும் உங்க மாமனார் எங்கம்மா? அப்படி எதுக்கு நீங்க அவங்களை கேக்குறீங்க இப்போ? அம்மா எதுக்குன்னு கேக்குறிய? அவனுக்கு என்ன வேலை பாத்துக்கிறானுங்க தெரியுமா? அப்படின்னா வேலை பார்த்தானுங்க, நீ அவங்கள தேடுற? வேலை பார்த்துருந்தா தான் பெருமைப்படுவேனே. வேலையே பார்க்காத என்கிட்ட இருந்து காசு தானே ஏமாத்திட்டானுங்க. என்னடா சொல்றீங்க? என் வீட்டுக்கார மாமனார் அது மாதிரி ஆள் கிடையாது. நீ தம்மா வச்சுக்கணும் அந்த திட்டு பசங்களை. ஒன்றும் இல்லாத இடத்த காட்டிட்டு 2 லட்ச ரூபாய் ஏமாத்தி போயிட்டானுங்கம்மா. ஏன் இடம்னு சொல்லி. என்னது 2 லட்சமா? இது வரைக்கும் ஒரு 10 பைசா வீட்டுக்கு கொடுக்கலையா? நீ 2 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ற? சரி இது வரைக்கும் வாங்கின்னு போய் என்கிட்ட 10 நாள் ஆகுது. இது வரைக்கும் உன் வீட்டுக்கு வந்தானுங்களா? ஆமா, ஏதோ வேலை விஷயமா அர்ஜென்ட்டா வெளியூருக்கு போறதா சொன்னாங்க. அத 10 நாள் ஆகுதுன்னு ஆளை காணோம். அவனுக்கு வேலை விஷயமாலாம் போயிருக்க மாட்டானுங்க. என்கிட்ட வாங்கின 2 லட்ச ரூபாய் எப்படி காலி பண்றதுன்னு பார்த்துன்னு இருப்பானுங்க. நீ சொல்றது எனக்கு நம்பிக்கை இல்ல. இரு, நம்ம எங்க அப்பா கூப்பிட்டு வரேன். நீ அப்பாவை கூட்டின்னு வந்தாலாம், ஆட்டுக்குட்டியை கூட்டின்னு வந்தாலாம், அதுதான் உண்மை. கூட்டு போட்டுக்கிறானே. நம்ம ஒன்று நினச்சி வந்தால் இங்கே ஒன்று நடக்குது. அந்த கள்ள சாவினா எத்தாராவது போயிட்டோமே. இதுக்கு எதுக்கு கள்ள சாவி? கல்லு சாவியே போதும். இவன் நான் பூட்டு விட்டா நீ என்ன பண்ணிக்கிறான்? எப்பா பூட்டு விட்டா நீ என்ன பண்ணிக்கிற? பூட்டு எந்த கம்பெனின்னு பார்த்துங்கிறேன். நம்ம வீட்டில் நிறைய பணங்குது இல்லை, எவனும் திருட வந்து கூட கூடாதுன்றதுக்காக பார்த்துக்கினுக்கிறேன். இந்த பூட்டு நல்ல பூட்டா இருந்தா இந்த மாதிரி 4 பூட்டு வாங்கி 4 கேட்டுக்கு போடுற மாதிரி. எவ்வளவு பந்த நீ வீட்டுல வச்சுக்கிற, நீ அதுக்கு பூட்டு தேடிங்கிற? இந்த பாருமா, ஒன்றும் இல்லை, இந்த பூட்டு என்ன பூட்டுன்னு தான் நான் பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் திருடத்துக்கெல்லாம் வரல. நான் நீங்க என்ன பண்ணிக்கிறேன்னு தான் கேட்டேன். நீ திருட போற நான் சொல்லவே இல்லையே. நூண்டு குழந்தைல இருந்து நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ எப்படியாப்பட்ட ஆள் எனக்கு நல்லா தெரியும். ஏமா நான் எதுவும் திரல. நீ எதுக்கு வந்த அத்தை சொல்லு. அதுவா, வா கதையா சொல்றேன். ஆமா, கதையா சொல்றதுக்கு ஒரு கங்கை அமரன். சொல்லுமா, அந்த கதையை சொல்லு, நான் கேட்கறேன். அது ஒண்ணும் இல்லப்பா, என் வீட்டுக்காரன் மாமனாரும் ஏதோ காலி மணியை காமிச்சு பச்சைக்கிட்ட 2 லட்ச ரூபாய் வாங்கிக்கிறாங்களாம். அவன் என்கிட்ட சண்டை போடுங்கிறான். 2 லட்ச ரூபாயா? ஏமா நம்ம என்னமா திறனும்? போய் திறனும், ஆடு திறனும், மாடு திறனும். அப்படி ஏமாந்துருந்தா இந்த பித்தளை சொம்பு கும்பு திருடுவோம். இது என்னம்மா பெரிய திருட்டாகதாம்மா 2 லட்ச ரூபாய். நீ அவனுங்களை பாயாண்டதெல்லாம் போதான். இப்ப பச்சைக்கிளி கேட்கறான், அவனுக்கு என்ன பேர் சொல்றது? பாயமும் தக்காளி சாப்பிடுமா. பாயம் ஒன்று எடுத்து அது மூக்கு கிட்ட வச்சுன்னு வச்சுக்கோ, கச்சி தின்ட்டு போயிடும். அப்படியே மூக்குல ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்க, மூக்குல இருந்து போலன்னு ரத்தம் வரும். பச்சைக்கிளி மூக்கு சிவப்பாகுது, மூக்கு சிவப்பாயிரும். நான் ஒண்ணு பறந்துக்கிற பச்சைக்கிளியே சொல்ல. நம்ம ஊர்ல நல்லா தடி மாநாட்டு ஒருத்தவங்க சுத்துவானே, அவனை சொல்றேன். ஓ, அந்த பச்சைக்கிளி சொல்றியா?
நான் பழந்தோன்ற பச்சைக்கிளின்னு நினைச்சிட்டேம்மா. நீ பழம் துண்ட பச்சைக்கிளினா சொல்லு, இல்ல பால் குடிக்கிற பச்சைக்கிளினா சொல்லு. முதல்ல இந்த பச்சைக்கிளி பதில சொல்லு வா. ஏம்மா கொஞ்சம் நில்லு. அவனுங்க வாங்கின காசுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? அவனுங்க வாங்கி ஜாலியா செலவு பண்றது இருக்கட்டும். பச்சைக்கிளி வந்து யாரை கேக்குறான்? என்னதானே கேக்குறான். ஒரு அப்பன்ற முறையில் நீ தானே அதுக்கு பதில் சொல்லணும். இந்த மாப்பிள்ள தான் கட்டிக்கணும், நீ தானே கட்டி கொடுத்த, வந்து பதில் சொல்லுவான். ஏம்மா இது வரைக்கும் ஊர்ல எல்லாருக்கிட்டையும் நான் தான் ஆட்டிய போடுவேன். எனக்கு உனக்கு தெரியாமலேயே இவனுங்க 2 பேரும் சேர்ந்து பச்சைக்கிளியை ஆட்டிய போட்டுக்கிறானுங்களே. இவனுங்க பயங்கரமான ஆளா இருப்பானுங்க பொழுதுமா. உன்னை நல்ல இடத்துல தான் கட்டி குத்துக்கிறேன். நல்ல திட்டு பசங்கிட்ட தான் கட்டி குத்துக்கிறேன். திருட்டு பசங்க ஏமாத்திட்டு 2 லட்சம் ரூபாய் வாங்கி போட்டானுங்க. வந்து என்ன கேக்குறான்? உனக்கு அது பெருசா தெரியல. திருடின்னு போந்த பெருசா சொல்லிக்கிற நீ. இல்லம்மா நானும் ஒரு திருடன் தான். ஆனா எனக்கும் மேல இருக்கிறானுங்க பாரு, அதை தான் நான் பாராட்டேன். 3 பேர் கூட்டு வச்சு அவார்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பேர் பச்சைக்கிளி. வருத்தமா நானும் கேள்வி கேட்கறேன். அவனை நீ சொன்னிய பதில் சொல்லியா? சொல்றேன் வாமா. அவ்வளோ வேகமா உங்க அப்பாவை கூட்டின்னு வர போறேன்யா. உங்க அப்பா வந்துட்டாரு. இப்போ என் காசுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? எப்போ கேட்கலாம் பாரு, பதில் சொல்லு. ஆமா பெரிய ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவரியா? நான் ஸ்டூடெண்ட்டு. என்ன கேள்வி கேட்பாரு, நான் பதில் சொல்லணும் அவருக்கு. யோ பார்த்து பேசியா. உன் மாப்பிள்ளையும் சம்மந்தியா என் காசை ஏமாத்தின்னு போயிட்டானுங்க. நீ வந்து அம்மா நீ மாரி நெக்கில் பேசுற. என் காசுக்கு என்ன தான் வைய? என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கினானுங்க, அதை ஒத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட காசு இல்லை. வேணும்னா அதுக்கு பதில் இன்னொரு பிளாட்டு காமிக்கிறேன், வாங்கிக்கிறியா? நெது இன்னொரு பிளாட்டா? வாங்கின பிளாட்டுக்கு பிளாட் எங்க காட்டுல துட்டு வர ஏமாத்திட்டு போட்டானுங்க. இன்னொரு பிளாட்டை காட்டியா இன்னும் 2 லட்சம் ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஏய் என்னத்தனா நினைச்சுக்கிறீங்க? என்ன நினச்சிக்கினுக்கிறேன் நான் கேட்குறேன். நான் ரொம்ப நாளா இந்த மோர் கழுவி நினச்சின்னுக்கிறேன். கூட்டின்னு வரியா போய்? டேய் நானா நினைச்சுக்கிறேன்? நீ காசு குத்துது இல்லாத உனக்கு அந்த வேலை வேற பார்க்கணுமா? நானு நானா நினைச்சுக்கிறீங்க? ஏம்மா நித்யா, இந்த பாரு ஒரு போடு போட்டதுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான் ஆளு. இன்னொரு போடு போட்டேன்னு வச்சுக்கான், அவனே மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் உக்காந்து. போடு போடு, எதனா போடு. அவன் நம்மள காசு கேட்காம இருந்தா சரிதான். டேய் நானும் அந்த மோர் கழுவியும் அந்த காலத்துல எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டோம் தெரியுமா? ஏங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா பக்கம் பக்கம் வரும் வெக்கம். ஏய் மோர்கவி பத்தி பேசாத. என் காசுக்கு பதில் சொல்றேன்னா மோர்கவி பத்தி பேசிக்கிற. ஓ டென்ஷன் ஆகுறான். வெறுப்பேத்து. டேய் நானும் அந்த மோர் கழுவியும் எப்படியெல்லாம் இருந்தோன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. இப்பதான்டா அது மோர் கழுவி. ஆனா அந்த காலத்துல அது பேரு மோர் அஞ்சில். ஏய் மோர் அஞ்சில்னா இருக்கட்டும், இல்ல கண்ணீர் அஞ்சில்னா இருக்கட்டும், என் காசுக்கு ஒரு பதில சொல்றான்னா எதையோ பேசி நிக்கிற. காசுக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதானே? காசு எடுத்து என் கையில வெயி, நான் பதில் சொல்றேன் அந்த காசு கிட்ட. இந்த 2 பேருக்கிட்டையும் பேசி பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட காசை வாங்கி ஏமாத்தினானுங்களா, அவனுங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சி பின்னி பெடல் எடுக்கிறேன்டா. வரேன்டா. வராத பாழங்கணத்தா பார்த்து ஊழ்ந்துரு. எப்படிமா தலை தெறிக்க ஓட வச்ச பச்சா? மவனே இந்த வெயில் சீசன் ஆரம்பிச்சோன்னா எவன்கிட்டயே ஆட்டை போட்டு ஊட்டியில் போய் குழுன்னு 12 நாள் இருக்க வச்சு கூட்டிட்டு வந்தேன். அப்பனா இன்னும் வயசான காலத்துல நல்லா பாத்துக்கடா. நான் உன்னைய நல்லா பாத்துக்கிறேன். இந்த காசு குத்தானே அவன் தான் நிலமா நான் அவன் தெரியுமா? எப்படியோ போயிட்டு போறான். அவனை பத்தி நீயே கவலைப்படுற. அந்த பையன் போயிட்டு வரேனா உங்களை? ஊட்டிக்கு அந்த